வந்து நம்ம பெரியபாளையத்தில் பாம்பு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம இடத்துல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும். இந்த வெயில் காலங்களில் இப்படி பாம்பு நுழையிறது வந்து தவிர்க்க முடியாது கிராமப்புறங்களில். இப்போ நம்ம போய் பார்த்தா தான் அது என்ன பாம்பு, நல்ல பாம்பா அல்லது சார பாம்பா, விஷமுடைய பாம்பா, விஷமற்ற பாம்பா எல்லாமே தெரியும். ஒரு விழிப்புணர்வு. ஆக்சுவலாக இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். பாம்பு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வருமா வராதா அப்படின்லாம் நமக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய பேசேஜுங்க. படிக்கட்டு அந்த பக்கம் இருக்குது. அந்த படி வழியாக ஏறி இந்த வராண்டாவில் போய் இந்த வீட்டுக்குள்ளே போயிருக்குது. இந்த மாதிரியான வாய்ப்புகளும் பாம்பு நுழையத்துக்கு கிராமங்கள்லேயும் புறநகர்லேயும் வாய்ப்பு இருக்குது. இது பெரியபாளையத்துலேருந்து ஆரணி போகிற ரோடு. மிக பரபரப்பான ரோடு, போக்குவரத்து நிறைந்த இறைச்சலான ரோடு. ஒரு மாதிரி சிட்டி மாதிரி தான் இருக்கும். இந்த ரோட்டில் அந்த படி வழியாக ஏறி இந்த வராண்டாவில் அப்படியே ட்ராவல் ஆகி ஒரு பெரிய ட்ராவலுங்க. அங்கே போய் ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா அந்த வீடு இருக்குது. அந்த வீட்டு வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சு அந்த கிச்சனில் இந்த பாம்பை பார்த்துருக்காங்க. பார்த்த சகோதரி வீட்டுக்குள்ள எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ எங்கே இருக்குது சார்? தெரியல சார். ஷூவோட வாங்க. இப்போ அங்கே இட்லிலேருந்து வெளிப்பட போகுது பார்த்துக்கோங்க. இது உள்ள சாமா எங்க வரைக்கும் அவங்க பார்த்தாங்க சார்? இங்க பாத்துருக்காங்க சார். பாப்பா இங்க பாத்துருக்காங்க சார். நீங்க சாப்பிடலான்னு போனாங்களா? நீங்க அப்படியே ஓடிங்க உள்ள போயிட்டாங்க. இந்த இதுக்குள்ள டிஃபன் பாக்ஸ் இங்க சார், இங்கதான் பாத்துருக்காங்க. சரி, இந்த சமையல் அறையில் தான் ஒரு சகோதரி பாம்பை பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே வீட்டை பூட்டிட்டு நேராக கீழே போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. நண்பர் வினோத் இப்போ மேலே கூப்பிட்டு வந்து நம்மளை காட்டுறாரு, இந்த சமையல் அறைக்குள்ளே தான் பாம்பு இருந்ததுன்னு சொல்லி. சமையல் அறையில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், பாத்திரங்கள், சிலிண்டர், இந்த மாதிரி தட்டுமுட்டு சாமான்கள் நிறையா இருக்குது. இந்த சமையல் அறை வந்து ரொம்ப ஒரு நேரோவான ஒரு இடம். இப்போ வரைக்கும் நமக்கு அங்கே இருக்கிறது விஷம் இல்லாத பாம்பா விஷ பாம்பான்னு தெரியாது. நாமளும் ரொம்ப கவனமாக தான் கையாளணும். நாமளும் சரி, நம்ம குழுவில் உள்ள தம்பிகளும் சரி. அந்த வகையில் ஒரு முன்னெச்சரிக்கையோட மிக கவனமாக உள்ளே இருக்கிறது என்ன பாம்புன்னு ஒரு தேடுதல் பணியை வந்து நாங்கள் தொடர்றோம். தொடர்ந்து இறுதியில் பார்த்தா அது வந்து ஒரு விஷமற்ற சாரை பாம்பு என்று நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஐடென்டிஃபை பண்ணோன்னே அதை மிக பாதுகாப்பாக, இப்போ பார்த்திங்கன்னா அது வெறும் கையில் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் கொண்டு வரும். காரணம் என்னென்னா அது முற்றிலும் விஷம் இல்லாத பாம்பு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இதை அப்படியே பிடிச்சி கொண்டு வர்றது. இப்போ இதை வந்து பாதுகாப்பாக நம்ம மீட்டு பின்பு பாதுகாப்பாக விடுவித்தோம். அந்த பதிவை தான் பார்க்குறோம். ரெண்டாவதுல சொல்ல வேண்டிய செய்தி வந்து இது முதல் மாடி, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து பரபரப்பான பெரியபாளையன்றது வந்து இப்போ கிராமம்லாம் சொல்ல முடியாது. பெரியபாளையத்தை பொறுத்தவரையில் சுற்று வட்டாரங்களில் நிறைய கிராமங்கள் இருக்கும். இது வந்து ஏறக்குறைய ஒரு சிட்டி மாதிரியே தான் இருக்கும். அங்கே அவ்வளோ பரபரப்பான இடத்துல இது வந்து முதல் மாடிக்கு இந்த பாம்பு வந்துருக்குதுன்றது வந்து கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். இப்போ நம்ம இந்த சாரை பாம்பை வந்து விடுவிக்கிறோம். சாரை பாம்பும் நல்ல பாம்பும் ஏறக்குறைய தோட்டத்தில் ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்தா நம்மளால் வந்து அடையாளம் காண முடியாது. நல்ல பாம்பு பக்கத்தில் போனால் சட்டுன்னு படம் எடுத்துரும், ஒரு விபரீத சத்தத்தை எழுப்போம். சாரை பாம்பு ஆளை பார்த்தோன்னே ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். எனவே பாம்புகள் குறித்து சரியாக தகவல் இல்லைன்னா அதுக்கிட்ட போகிறது வந்து ரொம்ப தப்பு. அது தெரிந்தவர்களை கொண்டு கையாள்வதே சிறப்பாகும். நன்றி.